ஹாய், வெல்கம் டு சின்ன சமையல். சொரா மீனை வச்சு சொரா புட்டு சாப்பிட்ருப்போம். ஆனா இப்ப சொராவே கிடைக்கிறது இல்ல. அதனால காணங்கத்தை மீனை வச்சு மீன் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேஸ்டும் சொரா புட்டு ஈக்குவலா இருக்கும். மீனை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். முழு மீனாவே வச்சுக்கலாம், துண்டு போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வெந்துச்சு. இப்போ இந்த மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்படி எடுத்தினாவே ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ இது முள் இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த சைடு முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்க சதைங்க மட்டும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முள்ளே இருக்காது. இந்த மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன், 100 கிராம் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மீனை உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதிரியாக ஆக்கிங்க. சொரா நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த காணாங்கத்தை மீன் மார்க்கெட்டில் எப்பவுமே இருக்கும். விலையும் ரொம்ப கம்மி. டேஸ்ட்டு சொராக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம உதிரி உதிரி ஆக்கிட்டோம். இப்போ மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 கரண்டி அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருக்கு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பூண்டை நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி தோல் சுருங்கி இருக்கு பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இந்த காணாங்கத்தை மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. இது நல்லா உதிரி உதிரி ஆக்கிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. வேணும்னா கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்குங்க. நம்ம மீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. காணாங்கத்தை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.